வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 4 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வறுபட்டதும் அதில் தக்காளி 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி வதங்கினதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்காக தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 முடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். மூடியை க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் அதே கடாயில் தாளிக்கிறதுக்காக 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா அது கூட நல்லா மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு கொதித்து வரும்போது தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் நல்லா கொதித்ததும் இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.